பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தந்ததான இந்த புதிய மாதத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவ சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்தி இந்த நேரத்திலே தேவன் தந்ததான தியான வசனத்தை நம்ம தியானிக்கலாம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் நீங்கள் தந்தீங்கப்பா. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக கூட நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் தாமே சந்திப்பீராக. அனுதினமும் உடைய புதிய கிருபைகளினாலே எங்களை கர்த்தர் நிரப்புவீராக. நேர்வழியாய் கர்த்தாவை நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க. எல்லா இடர்களையும் கர்த்தர் தாமே நீர் எடுத்து போடுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே தியானிக்கும்படியாய் கொடுத்ததான வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினுடைய முதல் பகுதி. 1 தீமோத்தி 6:12 ஃபர்ஸ்ட் பார்ட். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆங்கிலத்தில் ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் த ஃபெய்த், டேக் ஹோல்ட் ஆஃப் த எட்டர்னல் லைஃப் டு விச் யூ வேர் கால்ட். தீமையை விட்டோடி நன்மையை நாடு என்கிறதான தலைப்பின் கீழே கொஞ்ச நேரம் இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மாத செய்திகளின் துவக்கமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். தீமையை விட்டோடி நன்மையை நாடு, ஃப்ளீ ஃப்ரம் evil அண்ட் சீக் குட்னஸ். நம்ம அழைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக விளக்குகிறது. என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை பெறும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டோம். அந்த நமக்கு அளிக்கப்பட்டதான அந்த நித்திய ஜீவனை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறது. விசுவாசத்தில் நிலைத்திருக்க நல்ல போராட்டத்தை தேவ ஜனங்கள், விசுவாசிகள் தொடர்ந்து போராட வேண்டும் என்பதுதான் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அழைக்கப்பட்ட நாம் எதை விட்டோட வேண்டும், எதை தேடி நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி விளக்குகிறது. என்ன அப்படின்னா, அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீயோ தேவனுடைய மனுஷனே. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அப்ப அவர்களை பார்த்தா இந்த வசனம் சொல்லுகிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் சில காரியங்கள் அதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது ஆலோசனையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இப்போ தேவனுடைய மனுஷன் எவைகளை அடையும்படி நாட வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் இங்கே காணப்படுது. அந்த நன்மைகளான காரியங்கள் என்னன்னா, நீதி. நீதினா தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசத்தை தான் தேவனுடைய நீதி என்று ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அடுத்து தேவ பக்தியை தேடணும். அப்படின்னா தேவன் மேல வைக்கிறதான பயபக்தியை குறிக்கிறது. விசுவாசம் அப்படின்னு சொன்னா தேவன் மேல வைக்கிற விசுவாசம். அப்படியானால் தேவன் யார் என்று நிச்சயமாக நம்ம அறிய வேண்டும். கர்த்தரே தேவன் என்று நமக்கு புரிந்தால்தான் தேவன் மேல விசுவாசத்தை வைக்க முடியும். அன்பு அப்படின்னு சொன்னா தேவன் மேல அன்பு செலுத்துகிறதான காரியம், தேவ அன்பை குறிக்கிறது. அதாவது தேவன் மேல் செலுத்துகிற அன்பு. அடுத்தது தேவ அன்பு. தேவ அன்புனா என்ன? தேவன் நம்ம இடத்துல எப்படி அன்பு செலுத்துகிறார்? இப்ப நம்ம இடத்துல நாம எப்படி அன்பு செலுத்துறோம், அப்ப மற்றவர்களிடத்துல நம்ம அன்பு செலுத்த வேண்டும் என்கிறதான அந்த கற்பனையை கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் மேல் மாத்திரமல்ல, நம்ம இடத்துல நம்ம அன்பு செலுத்துவது போல பிறரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். அப்ப அன்பு அப்படின்றதுக்குள்ள தேவன் மேல நம்ம வைக்கிறதான அன்பு, தேவ அன்பு எப்படிப்பட்டது என்று புரிந்து நம்ம மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்தணும். பொறுமை, சாந்தம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டுமானால் பொறுமை என்பது அவசியமாய் காணப்படுது. அன்பு செலுத்த வேண்டுமானால் சாந்த குணம் நிச்சயம். அப்ப அவைகளை நம்ம நாட வேண்டும் என்று அழகாக அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய மனுஷன் எவைகளை விட்டோட வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரு 3 முக்கியமான தீமைகளை அதுல லிஸ்ட் பண்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்பட இடம் கொடாமல் அந்த தீமையை நம்ம விளக்க வேண்டும். நம்ம இடத்துல, நம்முடைய சபையில, நம்முடைய கூட்டத்துல, நம்முடைய குடும்பத்துல அப்படிப்பட்டதான தீமை காணப்படுமானால் அது விளக்கப்பட வேண்டும். என்ன? அது 1-2 வசனங்களிலே காணப்படுது. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்பட இடம் கொடாமல் அந்த தீமையை விளக்கணும். பாருங்க, 1-2 வாசிக்கிறேன். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டு இருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். எல்லா அதிகாரமும் கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லி
பவுல் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அதிகாரங்களை குறித்து பேசும்போது அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அதன் அடிப்படையில அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டு இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாருமே யாருக்கையாவது நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நமக்கு மேல ஒரு எஜமான் காணப்படுகிறார், இந்த உலக பிரகாரமாக நான் சொல்லுகிறேன். அப்படி காணப்படும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரவான்களாக எண்ண வேண்டும். முக்கியமாக அவர்கள் விசுவாசிகளாய் காணப்பட்டா. அடுத்த வசனத்துல பாருங்க, விசுவாசிகளாகி எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக் கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. ரொம்ப கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க மற்ற அறியாததான புறஜாதியான எஜமானுக்கு கீழே வேலை பண்ணும்போது ரொம்ப பயந்து கீழ்ப்படிந்து வேலை செய்கிறவர்களாய் காணப்படுவாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய எஜமான் வந்து விசுவாசியாய் காணப்பட்டா நம்ம அவரை அறிந்திருப்போம், அவரோடு கூட பழகி இருப்போம். அதை வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு அசட்டை பண்ணுகிறவர்களாய் வந்து பாத்தீங்கன்னா கீழே வேலை பண்ணுகிறவர்கள் காணப்படுவாங்க. அப்ப ரொம்ப அழகாக அந்த காரியம் காணப்படுது. இது வந்து தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதற்கு ஏதுவான ஒரு காரியம். உங்களுடைய எஜமான் விசுவாசியாய் காணப்பட்டா நீங்க அவர்களை அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்பட வேண்டும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். இதை வந்து போதிக்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு என்ன பண்றாரு, அவர் எழுதுகிறார். அப்ப அது எல்லாருக்கும் புரியுதான காரியம் என்பது நம்ம அறிய வேண்டும். அடுத்து இரண்டாவது என்ன தீமையை விளக்க வேண்டும், ஆரோக்கியமான வசனங்களும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களுக்கும் விரோதமான தீமைகள் விளக்கப்பட வேண்டும். ஆரோக்கியமான வசனங்கள், சவுண்ட் டாக்ட்ரின்ஸ் அப்படி சொல்லி ஆங்கிலத்துல சொல்லலாம், ஹெல்த்தியான வேர்ட்ஸ், கர்த்தருடைய வார்த்தைகள், சத்தியங்கள், உண்மைகள், ஆரோக்கியமான வசனங்களும் தேவ பக்திக்கேற்றதான உபதேசங்களுக்கும் விரோதமாக எழும்புகிற என்ன காரியங்களா இருந்தாலும் அவைகள் விளக்கப்பட வேண்டும். 3-5 வரைக்கும் பாருங்க. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், வேற்றுமையான உபதேசங்களை ஒருவன் போதிக்க வேண்டுமானால் அவன் ஒரு காரியத்தை ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்றதான உபதேசங்களையும் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டேன்றான். நீ வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தேவ பக்திக்கேற்ற ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 1 தீமோத்தேயுவிலே 3:16 காணப்படும். தேவ பக்திக்குரிய ரகசியம் அப்படின்னு சொன்னா, யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்ப தேவன் ஒருவர் உண்டு, அவர் நம்மை உண்டாக்கினவர், அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பது தேவனை பற்றிய தேவ பக்திக்குரியதான காரியமாக ரகசியமாக வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஸ்டரி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அப்ப இந்த தேவ பக்திக்குரியதான உபதேசத்தை ஒப்புக்கொள்ளாத ஒரு மனுஷனாக, கிறிஸ்துவை பற்றியதான வசனங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் தான் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனாய் இருப்பான் என்று 3வது வசனத்தை சொல்றார். அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களாய் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாக்கி இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை இப்படிப்பட்ட உபதேசங்களை விட்டு நீ வந்து விலகு என்று 2வது காரியத்தை சொல்ற. 3வதாக அருளப்பட்டதில் திருப்தி அடையாது இருக்கிறதான தீமையை விட்டு விலகணும். நமக்கு ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை அருளி இருக்கிறார். அப்ப அந்த போதும் என்கிறதான மனது இல்லை அப்படின்னு சொன்னா வேறு வழியிலே வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதற்கும் விசுவாசத்தை விட்டு விலகுகிறதற்கும் அது ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில விசுவாசியுடைய வாழ்க்கையில அமைந்து விடும் என்பதனால அருளப்பட்டதுல திருப்தி அடைகிறதான ஒரு காரியம் வேண்டும், இல்லை என்றால் அது தீமை, அதை நம்முடைய வாழ்க்கையில இருந்து விளக்கணும் அப்படி சொல்றாரு. 6-10 வரைக்கும் பாத்தீங்கன்னா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். எவ்வளவுதான் ஆதாயப்படுத்தினாலும், எவ்வளவுதான் வந்து ஐஸ்வர்யவானாக நம்ம மாறினாலும் ஒன்றையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலிருந்து நம்ம மறைந்து போகும்போது கொண்டு போக முடியாது என்கிறதான ஒரு யதார்த்தத்தை சொல்றார். சொல்லிட்டு 8, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமும் உள்ள பலவித இச்சைகளினாலும் விழுவார்கள் என்று சொல்கிறார். அப்ப ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறது தவறா, இல்லை ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறது தவறான ஒரு காரியமா அப்படின்னு சொன்னால் அந்த அர்த்தத்துல இந்த வார்த்தை வந்து சொல்லப்படலை. என்ன அப்படின்னு சொன்னா,
போதும் என்கிற மனது இல்லாதபடிக்கு ஐஸ்வர்யத்தை நாடுகிறவர்கள், தேடுகிறவர்கள், அவர்கள் முக்கியமான காரியங்களை விட்டு விட்டு பாத்தீங்கன்னா எவ்வழியிலாவது அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு அவர்கள் தங்களுடைய நேரத்தை அவர் செலவழிக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. அதனாலதான் அது இச்சை என்று சொல்லப்படுது. பலவித இச்சையில இந்த ஒரு இச்சையில விழும்போது பலவிதமான இச்சைகளிலே அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவர்கள் விழுவார்கள். அது மதிகேடுமான சேதம் உண்டாக்குகிறதான ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மளை பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவானாக ஆண்டவர் மாற்றினார் என்று சொன்னால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஐஸ்வர்யத்தை தேடி ஐஸ்வர்யவானாக முயற்சி செய்கிறதானவர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமாக தவறான வழிகளை, கேடான வழிகளை, சீக்கிரமா ஐஸ்வர்யவானம் ஆக வேண்டும் என்கிறதான அந்த விருப்பத்திலே அவர்கள் தேடுவார்கள் என்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. 10வது வசனம் பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் அவசியமாய் இருக்கலாம் அந்த உலகத்துல வாழ்கிறதற்கு. ஆனால் அந்த பணத்தின் மேல ஆசை வைத்து, இச்சை வைத்து அதை தேடும்போது நிச்சயமாக அது தவறான வழியில அவர்கள் பாத்தீங்கன்னா அதை தேடுவார்கள் என்பதற்காக அந்த ஆலோசனை சொல்றாரு. இது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்டா, போதும் என்கிற மனது இல்லை. ஆண்டவர் நல்லா வைத்திருக்கிறார், தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார். அப்ப உண்மையாகவே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் விரும்பினா நல்லா படிக்கணும், நல்ல வேலைகளை தேடணும், அறிவை வளர்த்து கொள்ளணும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் பரவாயில்ல. ஆனால் அதற்கு பதிலாக சீக்கிரமா ஐஸ்வர்யம் ஆகிறதற்காக மனிதர்கள் என்ன தேடுவாங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தவறான வழிகளை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அப்ப ஆனபடினாலே போதும் என்கிற மனது பாத்தீங்கன்னா விசுவாசிகளுக்கு மிகுந்த அவசியம் என்று சொல்லிவிட்டு, இது தீமை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது தீமையான காரியமாக உடைய லைஃப்ல அமைந்து விடும். ஆனபடினாலே ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி அதை குறித்து பேசுறாரு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எப்படி முடிக்கிறார் பாருங்க. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. அப்ப பண ஆசை எப்படி விசுவாசத்தை விட்டு வழுவ செய்யும்? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? நிச்சயமாக விசுவாசத்தை விட்டு அது வழுவ செய்யும். பணத்தின் மேல ஆசை வைத்தால் அப்படி நம்மளை கொண்டு போய் விடும் என்று சொல்லி வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று எழுதுகிறார். வேதத்தில் அநேகர் ஐஸ்வர்யவான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஐஸ்வர்யம் என்பது அவர்களுக்கு 2ஆம் பட்சமாக தான் காணப்பட்டது. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களாக, சீமான்களாக ஆண்டவர் மாற்றி இருந்த போதும் அந்த பணத்தின் மேலே அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய கண்களை வைக்காதபடிக்கு காணப்பட்டார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் காணப்படுது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபா இருக்கட்டும், யோபுனுடைய சரித்திரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் பெரிய ஐஸ்வர்யவான்கள் தான். ஆனா அந்த ஐஸ்வர்யம் பெரிதாக அவர்களுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. என்னதான் அவர்கள் பெரிதாய் காணப்பட்டது? அவர்களை ஆசீர்வதித்த அந்த கர்த்தர் தான் பெரிதாய் காணப்பட்டார். ஆனபடினாலே எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் எப்படி காணப்பட்டாங்கன்னா அவர்கள் திருப்தியுடையவர்களாக காணப்பட்டாங்க. அதான் பவுல் எழுதுகிறார், எனக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் காணப்பட்டாலும் கூட நான் இதை அனுபவித்தேன், அதை அனுபவித்தேன், பட்டினியாய் கிடந்தேன் நான், ஆனாலும் கூட எப்படி இருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன் அப்படி சொல்றாரு. அப்ப வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எப்படி இது வந்தது? எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியா இருக்க அவர் கற்றுக்கொண்டார். அல்லவா? கண்களை மூடுவோமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எதற்காய் கர்த்தர் எங்களை அழைத்தீர் என்று சொல்லிவிட்டு என்னென்ன காரியங்கள்லாம் எங்களுக்கு விரோதமாக காணப்படுகிறது, செயல்படுகிறது என்பதையெல்லாம் கர்த்தாவே நீர் எங்களை விவரித்து காண்பித்தபடினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எவைகளெல்லாம் நாங்கள் தள்ள வேண்டும் என்பதை அறிந்து அவைகளை விலக்கவும், எதை நாட வேண்டும் என்று சொல்லி அறிந்து அதை அதிகமாய் தேடி நாடவும் அடையவும் கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.